வணக்க மக்களே, நான் உங்கள் விவசாய பட்டதாரிங்க. இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ இந்த கதளித்தாரில் மேல்காய் பார்த்திங்கன்னா நல்லா திரண்டுருக்குங்க. இந்த நரம்புங்கிறது தெரியாத அளவுக்கு காய் ஊறியிருக்கு. அதே அளவுக்கு கீழேயும் உங்களுக்கு அடிசீப்பு வரைக்குமே உங்களுக்கு காய் ஊறியிருக்குங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதே உங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள் வரைக்கும் தாங்கும். இந்த நரம்பெல்லாம் மறையிற வரைக்கும் காய் ஊறலாங்க. இப்போ காய் அதிகமாக ரேட் இருக்கிறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வெட்ட ஆட்கள் உங்களுக்கு அந்த மேல்காய் ஊறி இருந்தாலே எடுத்துடுறாங்க. காய் வெடிக்கணும், ஒன்றாவது வெடிச்சிருந்தா தான் நமக்கு வெயிட் வருங்க. ஆட்கள் இழுவு அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி அடியில் ஊறாத காயெல்லாம் கூட எடுத்துடுறாங்க. அதில் நமக்கு இடம் வரதில்லைங்க. அதே மாதிரி இந்த அடிசீப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அடிசீப்பு பார்த்திங்கன்னா காய் ஊறாமல் இருந்ததுன்னா அதை எடுத்து விட்டுருவாங்க, வெட்டி விட்டுருவாங்க. இப்போ இதுலேயே பாருங்கள், உள்ளே இருக்கிற காயெல்லாம் இன்னும் ஊரில். இப்போ இதை இந்த சீப்பை எடுத்துருவாங்க. அதில் நமக்கு கிட்டத்தட்ட தாருக்கு 1.5 கிலோ வரைக்கும் நமக்கு லாஸ் ஆகுது. அதனால் நம்ம காய் வெட்டும் போது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு மேல்காய் ஊறி இருக்குன்னா அதே அளவு கீழ்காயும் நமக்கு ஊறி இருக்கணும். அதாவது அடிசீப்பு விட்டுருங்க. இதில் குரணக்காய்ங்கிறது வருங்க. இந்த சின்ன சைஸ் காய் வரும், அது பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு மேலே இருக்கிற சீப்பு நமக்கு நல்லா ஊறி இருக்கணும். ஊறி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வெயிட் வரும். அதனால் என்றைக்குமே தார் நம்ம வெட்டும்போது மேல்காய் ஊறி இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம வெட்டக்கூடாது. கீழேயும் நமக்கு காய் ஊறி இருக்கான்னு பார்க்கணுங்க. அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு வாழைக்காயை பொறுத்த வரைக்கும் எடை நமக்கு சேர்ந்து வரும். நமக்கு பணமும் சேர்ந்து வரும். இது நம்ம மேல் சீப்பு ஊறி இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு வெட்டிட்டோம், கீழே ஊறாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வெயிட் குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. நம்ம நார்மலாக வெட்டும் போதே தாருக்கு 1 கிலோ டு 2 கிலோ குறையும். நம்ம பிஞ்சாக இருக்கும் போது எடுத்தோம்னா அடிசீப்பு அவங்க கழிச்சு விடும்போது நமக்கு அதில் ஒரு கிலோ கிட்ட வேஸ்டேஜ் வரும்போது, நம்ம கீழே ஊறாத தாரை வெட்டினோம்னா தாருக்கு 3 கிலோ வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு 50 ரூபா, இன்றைக்கி ரேட் 50 ரூபானா 150 ரூபா தாருக்கு குறையுதுங்க. அதனால் என்றைக்கு தார் வெட்டினாலும் உங்களுக்கு மேல் சீப்பு ஊறி இருக்குது அப்படிங்கும்போது கீழ் சீப்பு அந்தளவுக்கு ஊறி இருக்கான்னு பார்க்கணும். கீழ் சீப்பு அதுவும் ஊறி டைட் ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய் வெடிப்பு அப்படிங்கிறது மேலே 1, 2 தெரியும். அப்போ வெட்டினீங்கன்னா உங்களுக்கு தாரோட வெயிட் நல்லாயிருக்கும். நன்றி.